நீ இப்படி இருந்தா 4 பேர் என்ன பேசுவாங்க? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கே மிகப்பெரிய அவமானம். இந்த மாதிரியான வார்த்தைகள் பல குடும்பங்கள்ல பயன்படுத்துறத நம்ம பார்த்திருப்போம். அந்த குடும்பங்கள்ல வளர்ற குழந்தைங்க, தங்களோட உணர்ச்சிகள மறைக்கணும்னு தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் மூலமா கத்துப்பாங்க. இதனால அவங்க வளர்றப்போ, நான் சரியா இருந்தா தான் எனக்கு அன்பு கிடைக்கும். என் வலிய யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. குடும்ப மரியாதைக்கு முன்னாடி என்னோட சுய உணர்வுகள் ஒரு அர்த்தமற்றது என்ற புரிதல தான் தனக்குள்ள உருவாக்குவாங்க. உண்மையா சொல்லணும்னா, இது ஒரு மதிப்பீடோ, குடும்ப மரபோ இல்ல. தலைமுறை தலைமுறையா வந்த மன உளைச்சல். இந்த பழைய முறைகள கேள்வி கேட்க தொடங்கும்போது தான் மாற்றம்ங்கிறது உருவாகும். ஆரோக்கியமான குடும்பம் உண்மையையும், உணர்ச்சிகளையும் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த 4 பேரு என்ன நினைப்பாங்க என்கிற அவமான வட்டத்த உடைப்பது குடும்பத்த காயப்படுத்துவதற்காக அல்ல. அடுத்த தலைமுறைய குணப்படுத்த.